ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக தாவேக தலைவரான தளபதி விஜய் அவர்கள் மீது அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண விஷயம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இவங்க டிசம்பர்ல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணாங்க. ஆனால் அந்த மனுவுடைய புகைப்படங்கள் எப்படி சோசியல் மீடியாக்கள்ல லீக் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி பலருக்குமே இருந்தது. பலருமே இது திமுக காரங்களுடைய வேலைதான் அப்படின்னு வெளிப்படையாகவே தெரிவிச்சாங்க. ஆனா திமுக தரப்புல இருந்து இதற்கு சரியான பதில் எதுவுமே கொடுக்கப்படல. மேலும் பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்களுமே திமுக தரப்புக்கு தான் வேலை பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுமே இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்த முரசொலி செல்வம் அவர்களுடைய மறைவிற்கு சங்கீதா விஜய் அவர்கள் முதல் ஆளாக வந்திருந்தாங்க. சோ அங்கு பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் மற்றும் திமுகவை சேர்ந்த பல பிரபலங்கள், பல முக்கிய புள்ளிகள் வந்திருந்தாங்க. அவங்களுடன் சகஜமாக சங்கீதா விஜய் அவர்கள் பேசியிருப்பாங்க. சோ ஆகையால பாத்தீங்கன்னா அந்த கிளிப் எல்லாம் எடுத்து போட்டு இவங்க திமுகவிற்காக வேலை செய்யறாங்க, விஜய் அவர்களுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளுமே வச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்கள் அதே போல மீண்டும் ஒரு சம்பவம் பண்ண இருக்காங்களா. அதாவது நாளை பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்காங்களாம். நாளை மறுநாள் தான் தமிழக எலெக்ஷனுடைய ரிசல்ட். சோ அதற்கு முன்பாக பத்திரிகையாளர்களை இவங்க ஏன் சந்திக்க வேண்டும் அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்திருக்கு. மீண்டும் தளபதி விஜய் அவர்களை பற்றி அவதூறு பரப்ப இருக்காங்களா அப்படின்னு ரசிகர்களுமே யூகிக்கிறாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.